உன் விஷயத்துல எதுவா இருந்தாலும் 1000 தடவை யோசிப்பேன்டா. ஆமா, 1000 தடவை இது அவனுக்கு நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்களே தவிர இது அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா? 95% ஆஃப் தமிழ் மூவிஸ்ல ஃபேமிலி சீன்ஸ்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும். அந்த ஃபேமிலிஸ்ல அம்மா அப்பா எப்படி அவங்க குழந்தைங்களை வளர்க்குறாங்க, அவங்க ட்ரீட் பண்ற விதம், இதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களா? இதுதான் பேரண்டிங் ஸ்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. சைக்காலஜில டைனா பாம்பரின் அப்படின்றவங்க 4 டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல் சொல்லியிருக்காங்க. அதாவது அத்தாரிட்டேட்டிவ், அத்தாரிட்டேரியன், பெர்மிசிவ், நெக்லெக்ட். பசங்க 2 மூவில சூர்யா அண்ட் அமலா பால் அவங்க குழந்தைங்களை எப்படி வளர்க்குறாங்களோ அதுதான் அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல். எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. குழந்தைங்களை ஃப்ரீயாவும் விடுவாங்க, அவங்க ஃபீலிங்ஸை வேல்யூ பண்ணுவாங்க, அதே சமயம் பவுண்டரிஸ் செட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அப்படியும் இருப்பாங்க. செகண்ட் டைப் எமகன் படத்துல காட்டுற அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல். இந்த மூவி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருப்பாரு, பிள்ளைங்கிட்ட சிரிச்சு பேசவும் மாட்டாரு. இந்த மாதிரிலாம் இருந்தா பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசவே ரொம்ப பயப்படுவாங்க. அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவாகவும் இருக்கும். சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். தேர்ட் டைப் ஜீவா நடிச்ச சிங்கம்புலி மூவில தம்பி கேரக்டர் ரொம்ப ப்ரொடெக்டிவாகவும் ரொம்ப பாசமாகவும் காட்டுற மாதிரி வளர்த்துருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்க மாட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா செல்லம் கொடுத்து வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான். இப்படி இருந்தா பின்னாடி பிள்ளைங்க ரொம்ப அக்ரெசிவாகவும் ரொம்ப இம்பல்சிவாகவும் இருப்பாங்க. ஃபோர்த் டைப் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவில காட்டுற நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங் ஸ்டைல். ஹீரோனோட அம்மா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கண்டுக்காம விட்டுருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் போனை கொடுக்கறது, ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம போறது, பிசிக்கல் நீட்ஸை கொடுக்காம இருக்கிறது, இது எல்லாமே. இப்படி இருந்தா பிள்ளைங்க லைஃப்ல யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, எமோஷனலி வித்ட்ரா பண்ணிடுவாங்க, பயம் வர ஆரம்பிக்கும், யாரையும் ரொம்ப நம்ப மாட்டாங்க. இப்போ ஒரு அம்மா அப்பா எப்படி இருக்கணும், எப்படி குழந்தைங்களை வளர்க்கணும், எது கரெக்டான ஹெல்த்தியான பேரண்டிங் ஸ்டைல் அப்படின்னா அது அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல்.